Good morning, students. Today we will discuss about cytokinins. Cytos means cell, kinesis means division. Are the plant hormone that promotes cell division or cytokinesis in plant cell. தாவரங்களினுடைய செல் பிரிதலை தூண்டக்கூடிய ஹார்மோனை தான் நம்ம சைட்டோகைனின் என்று சொல்றோம். It was first isolated from herringfish sperm. This hormone was first isolated from the herringfish sperm. இந்த தாவர ஹார்மோன் முதலில் ஹெர்ரிங் மீன் அதனுடைய ஸ்பெர்ம்ல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. Zeatin was the cytokinin isolated from zeamys. Zeatin means some substance or some growth hormone. இந்த zeatinங்கிறது ஒரு growth hormone. இது பார்த்தனா zeamysங்கிற மக்காச்சோளத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட தாவர ஹார்மோன். Cytokinin found abundantly in liquid endosperm of coconut. டெண்டர் கோகனட்னு சொல்லக்கூடிய இளநீர்ல பார்த்தனா நிறைய திவளைகள் போல டாட்டா ஒயிட் கலர்ல அப்படியே அந்த மேல இளநீர்ல மிதந்துகிட்டு இருக்கும். அதுதான் நாம எண்டோஸ்பெர்ம்னு சொல்றோம். அதை பார்த்தனா லிக்விட் எண்டோஸ்பெர்ம். அது மேல இருக்கக்கூடிய அந்த சின்னதா இருக்க ஒயிட் கலர் டாட்ஸ் தான் நம்ம லிக்விட் எண்டோஸ்பெர்ம் ஆஃப் கோகனட்னு சொல்றோம். Next, physiological effects of cytokinin. Cytokinin induces cell division. Main function பார்த்தனா induce cell division. செல் பிரிதலோட தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் cytokinin. இந்த ப்ராசஸ்க்கு தான் நாம cytokinesisனு சொல்றோம். இந்த presence of axin. இந்த ப்ராசஸ் போது என்ன இருக்கு? ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின் ரெண்டும் சேர்ந்து செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். செல் சைஸ் ஆர் என்லார்ஜ்டு. செல் சைஸ் பார்த்தோன்னா செல்லினுடைய வடிவம் நார்மலா இருக்கிறத விட அதனுடைய வடிவத்தை அதிகரிப்பதற்காக இந்த சைட்டோகைனினை நாம செயற்கையான முறையில தாவரங்களின் மீது ஸ்ப்ரே பண்றோம், தெளிக்கிறோம். Third one, both axin and cytokinins are essential for the formulation of new organ from the callus in tissue culture. அடுத்தது tissue culture means some plants are growing in the under controlled environmental condition. ஒரு சில தாவரங்களை ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்ப நிலையில கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில வளர்க்கக்கூடியதை நாம திசு கல்ச்சர்னு சொல்றோம். இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய திசு கல்ச்சர் லெபார்டரிஸ்லாம் இருக்கு. அங்க பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமா இந்த ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் யூஸ் பண்றாங்க. ஆக்சினுடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா அந்த ரூட் ஃபார்மேஷன். ஆக்சின் லெவல் ரொம்ப லோவா இருக்கும் போது பிளான்ட்ல பார்த்தோன்னா ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். அதோட அளவு பார்த்தோன்னா ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட் ஃபார்மேஷன் நடக்காது. நெக்ஸ்ட் இந்த சைட்டோகைனின் பார்த்தோன்னா செல் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய growth ஹார்மோன். நெக்ஸ்ட் மார்போஜெனிசிஸ். மார்போஜெனிசிஸ் மீன்ஸ் the origin and development of morphological character. Origin and development of morphology. Morphology means the study about the external structure of plant and animal. Plant means plant morphology. Animal means animal morphology. ஒரு தாவரம் அல்லது விலங்கினத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கக்கூடியதை நம்ம மார்பாலஜின்னு சொல்றோம். Next, cytokinins promote the growth of lateral buds even in the presence of apical bud. Apical buds are present in the terminal part of the stem. இந்த நுனிமுட்டு அப்படிங்கிறது
தாவரத்தினுடைய தண்டின் நுனி பகுதியில் இருக்கக்கூடியது நுனிமொட்டு. அந்த நுனிமொட்டினுடைய வளர்ச்சியை தடை பண்ணிட்டு லேட்ரல் பட்ஸ் அப்படின்னா பக்கவாட்டு மொட்டினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு இதை பயன்படுத்துறோம். Application of cytokinins delays the process of aging in plants. இந்த சைட்டோகைனின் யூஸ் பண்றதுனால ஒரு சில தாவரங்களினுடைய ஏஜிங் ப்ராசஸை டிலே பண்ணுது. அதனுடைய செல் டிவிஷனோட அளவை குறையாம பார்த்துக்குது. எக்ஸாம்பிள், ஒரு யங் பிளான்டா இருக்கும்போது அதுல செல் டிவிஷனோட நம்பர்ஸ் பார்த்தோன்னா பர் ஹவருக்கு ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா, அதே மெச்சூர் பிளான்ட்டுக்கு பார்த்தோன்னா அதுல செல் டிவிஷனோட அளவு பார்த்தோன்னா ஒரு 3,000 ஆர் 4,000 தான் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஆர்டிபிஷியலா நம்ம இந்த சைட்டோகைனின் அந்த பிளான்ட் மேல ஸ்ப்ரே பண்றோம். இதனால அந்த பிளான்ட்டோட ஏஜிங் ப்ராசஸ், பிளான்ட்டினுடைய அந்த வயதாகக்கூடிய நிலையை கட்டுப்படுத்துது. திஸ் இஸ் கால்ட் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். இந்த விளைவுக்கு பேரு தான் ரிச்மண்ட் லாங் விளைவு. நெக்ஸ்ட் டாபிக், ஜிப்ரலின்ஸ். Gibberellins are the most abundantly found plant hormones. இது அதிகமாக தாவரத்தில் இருக்கக்கூடிய plant hormones. Axin, cytokinin, gibberellin. These three hormones are plant growth hormone. தாவரத்தினை வளர செய்வதற்கு ஆர்டிபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணன ஹார்மோன் தான் இந்த மூணு ஹார்மோன்னு சொல்றோம். குருசோவா 1926 observed Bakane disease or foolish seedling disease in rice crops. குருசோவாங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு, 1926 பக்கானே நோய் அல்லது foolish seedling disease, இந்த டிசீஸ் வந்து ரைஸ் கிராப்ஸ், ரைஸ் ஆர் பேடி கிராப்ஸ், நெல் வகையில கண்டுபிடிச்சிருக்காரு. This internodal elongation in rice was caused by fungus Gibberella fujikurae. In the internodal elongation, internode means in between the two nodes, இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதியை தான் நாம இன்டர்னோட்னு சொல்றோம். இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன்னா இந்த இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி திடீரென்று அதிக அளவு வளர்ச்சி அடைவதுதான் இன்டர்னோடல் எலாங்கேஷன் சொல்றோம். இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் ஒரு சில பூஞ்சைகளால தான் நடைபெறுது அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அந்த பூஞ்சையோட பேர் தான் Gibberella fujikurae. The active substance was identified as gibberellic acid. அந்த Gibberella fujikurae இருக்கக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், செயல்படக்கூடிய பொருளை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜிப்ரலிக் ஆசிட்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின். இந்த தாவரத்தினுடைய வாழ்வியல் விளைவுகள், ஜிப்ரலினுடைய வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின்ஸ் ஆன் பிளான்ட் ஸ்டிமுலேட் எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட். நார்மலா இருக்கக்கூடிய பிளான்ட்ல பார்த்தோன்னா இன்டர்னோடல் எலாங்கேஷன்ங்கிறது 1 or 2 சென்டிமீட்டர் ஹைட் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ஜிப்ரலின்ஸ் ஆட் பண்ணனா அந்த இன் பிட்வீன் த டூ நோட்ஸ், இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளி பார்த்தோன்னா 5 or 7 சென்டிமீட்டர் லென்த் கூட இருக்கும். எக்ஸாம்பிள், கார்ன் அண்ட் பீ. பீங்கிறது பட்டாணி, கார்ன்கிறது ஒரு வகை சோளம். நெக்ஸ்ட், treatment of rosette plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. This is called bolting. Rosette plant means some plants contain many leaves in the same area or particular area. ஒரு சில தாவரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் நிறைய இலைகள் உருவாயிருக்கும். எக்ஸாம்பிள், பனானா ட்ரீ, வாழை மரத்துல பார்த்தோன்னா நிறைய இலைகள் உருவாயிருக்கும், அதனுடைய வளர்ச்சி தடைபட்டிருக்கும். அதுல ஆர்டிபிஷியலா நம்ம இந்த
ஜிப்ரலின்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் அந்த ரெண்டு கணுக்களுக்கு இடையில் உள்ள பகுதி தொடர்ந்து வளருவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தோன்னா சடன் ஷூட் எலாங்கேஷன் ஃபாலோடு பை ஃப்ளவரிங். தண்டு நீட்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் உடனே பூக்க செய்யுது. இந்த செயலுக்கு தான் வந்து நம்ம போல்டிங்னு சொல்றோம். Next, gibberellins promote the production of male flowers in monoecious plants. Example, cucurbits. Production of male flowers. Plants are mostly contain the male and female flowers. Some plants contain few male flowers or many female flowers. ஒரு சில தாவரங்கள்ல பார்த்தோன்னா அந்த ஆண் மலர்களினுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண் மலர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். அதனால அந்த தாவரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பாலினேஷன் ப்ராசஸ்ங்கிற மகரந்த சேர்க்கை சரியான முறையில் நடைபெறாது. இந்த மகரந்த சேர்க்கை சரியான முறையில் நடைபெறுவதற்கு நம்ம இந்த ஜிப்ரலின்ஸை ஆட் பண்ணோம்னா அதுல அதிக அளவிலான மேல் ஃபிளவர்ஸ்ங்கிற ஆண் மலர்கள் தோன்றுவதற்கு உதவியாக இருக்கும். குக்கர்பிட்ஸ்ங்கிறது வெள்ளரி தான் சொல்றோம். குக்கர்பிட்டா பெப்போ அப்படிங்கிறது வெள்ளரிக்காயினுடைய பொட்டானிக்கல் நேம் அல்லது தாவரவியல் பெயர். Gibberellins break dormancy of potato tubers. Dormancy means sleeping period or resting period. Potato அந்த உருளைக்கிழங்கினுடைய உறக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உருளைக்கிழங்குக்கு மேல இந்த ஜிப்ரலின்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க அந்த குடவுன்ல. அதுக்கு மேல பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்ப்ரவுட் ஃபார்மேஷன் பட் ஃபார்மேஷன் எந்த ஒரு மொட்டு விடுதலோ அல்லது வளர்ச்சியோ இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து பிரேக் டார்மன்சி. அந்த டார்மன் பீரியட்னா உறக்க நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த ஜிப்ரலின்ஸ். Gibberellins are efficient than axins in inducing the formation of seedless fruit, parthenocarpic fruits. ஆக்சினை விட ஜிப்ரலினுடைய பவர் ரொம்ப ஹையா இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட். சீட்லெஸ் ஃப்ரூட்னா விதை இல்லாத கனிகளை உற்பத்தி செய்வதற்கு நம்ம இந்த ஜிப்ரலினை பயன்படுத்துறோம். இந்த ஃப்ரூட்டுக்கு பேரு தான் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அந்த ஃபெர்டிலைசேஷன்ங்கிற இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் உருவாகக்கூடிய கனிகளுக்கு பேரு தான் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் டொமேட்டோ. நெக்ஸ்ட் டாபிக் அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட்டோட ஷார்ட் ஃபார்ம் ABA is a growth incubator. Incubator means growth stopped. தாவரத்தினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தக்கூடிய பொருளுக்கு பேரு தான் இன்குபேட்டர்னு சொல்றோம். which regulates abscission and dormancy. இது பார்த்தனா உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது. It increase tolerance of plants to various kinds of stress. இது தாவரத்தினுடைய ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களை தாவரங்கள் டாலரேட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு வளர்வதற்கு தேவையான கண்டிஷனை கொடுக்கறது தான் வந்து என்விரான்மெண்டல் டாலரன்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ். So it is also called stress hormone. அதனால நம்ம அப்சிசிக் ஆசிட்டை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றோம். It is found in the chloroplast of plants. இது பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ல அதிக அளவு இந்த ஹார்மோன் இருக்கு. குளோரோபிளாஸ்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த குளோரோபிளாஸ்ட்.
Next, physiological effects of abscisic acid. இந்த abscisic அமிலத்தினுடைய வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன இருக்கு? First one, abscisic acid promotes the process of abscission or separation of leaves, flowers and fruits from the branch. Abscission na separation. தண்டு பகுதியிலிருந்து leaves தனியா, fruits தனியா, flowers தனியா பிரிக்கக்கூடிய அந்த process தான் abscission சொல்றோம். During water stress and drought condition, abscisic acid causes stomatal closure. But during drought condition means வறட்சியான காலங்களில் தாவரங்கள் அதிக அளவு நீரை through stomata with the help of transpiration process evaporate in the air. அந்த நீராவி போக்கின் வழியாக அதிக அளவு நீரை வெளியேற்றும். அப்படி நீரை அதிக அளவு வெளியேற்றாமல் இருப்பதற்காக அந்த இலை துளைகளை மூடி வைத்துக் கொள்ளக்கூடிய பணியை செய்வது இந்த அப்சிசிக் அமிலம். Third point, abscisic acid promotes senescence in leaves by causing loss of chlorophyll. This senescence means leaves contain many chlorophyll pigments. These chlorophyll pigments, last leaves are yellow colored. தாவரத்தின் இலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற குளோரோஃபில் நிறமே இல்லை என்றால் அது என்னாகும்? மஞ்சள் நிறமாக மாறி அந்த இலை உதிர்ந்துவிடும். அப்படி உதிராமல் இருப்பதற்காக இந்த அப்சிசிக் ஆசிட்டை நாம செயற்கையாக பயன்படுத்துறோம். Abscisic acid induces bud dormancy towards the approach of winter in trees like birch. Induce bud dormancy. Budna மொட்டுன்னு சொல்றோம். dormancy அதனுடைய உறக்கத்தை தூண்டுவதற்காக பயன்படுத்துறோம். எங்கன்னு பார்த்தனா விண்டர்னா குளிர்காலத்துல அந்த பிர்ச்ங்கிற ஒரு பலவகை மரத்துல இந்த அப்சிசிக் ஆசிட்டை நம்ம யூஸ் பண்றோம். அப்சிசிக் ஆசிட் இஸ் எ பவர்ஃபுல் இன்குபேட்டர். பவர்ஃபுல் இன்குபேட்டர்னா தாவரத்தினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு காரணி. ஆர் லேட்டரல் பட் growth in tomato. லேட்டரல் பட்னா பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மொட்டை வளர்ச்சி அடையக்கூடிய பணியை செய்யறது இந்த அப்சிசிக் ஆசிட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டொமேட்டோவில் இது நடக்குது. நெக்ஸ்ட் எத்திலீன். எத்திலீன் இஸ் ஏ gaseous plant hormone. It is a growth incubator. Only contain the gaseous plant hormone in our earth is called ethylene. நமது பூமியிலே பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட் ஹார்மோன்னா அது எத்திலீன். இதுவும் பார்த்தோன்னா growth incubator, தாவரத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது. It is mainly concerned with maturation and ripening of fruits. Maturation means முதிர்ச்சி அடைதல். Matured stage or fully developed stage தான் என்ன சொல்றோம்? மெச்சுரேஷன் சொல்றோம். And ripening stage or ripening of fruits, பழங்களை செயற்கையாக பழுக்க வைப்பதற்கு நாம பயன்படுத்தக்கூடியது எத்திலீன். Maximum synthesis of ethylene occurs during ripening of fruits like apple, bananas and melons. அதிக அளவிலான அந்த எத்திலீன் உற்பத்தி எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலி ஃப்ரூட் ரைப்பனிங், இயற்கையாக பழுக்கக்கூடிய ஆப்பிள், பனானா வாழைப்பழம், மெலான்ஸுங்கிற அந்த முலாம்பழம் வகைகள்ல இருந்து அதிக அளவு இந்த எத்திலீன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. இதனுடைய பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலீன். எத்திலீனுடைய வாழ்வியல் விளைவுகள். எத்திலீன் ப்ரொமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது பார்த்தோன்னா பழங்கள் பழுப்பதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். எக்ஸாம்பிள் டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ அண்ட் பனானா. Ethylene inhibits the elongation of stem and root in dicots. Dicot means
These plants contain taproot system. Contain the two cotyledons. இரு விதை இலைகளை அல்லது வித்திலைகளை கொண்ட தாவரத்தை தான் நாம டைகாட்னு சொல்றோம். இதுல பார்த்தோம்னா டேப் ரூட் சிஸ்டம்ங்கிற ஆணி வேர் தொகுப்பு இருக்கும். தாவரத்தினுடைய வேர் பகுதியானது spreaded many meters under the soil. அந்த தாவரத்தினுடைய வேர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மண்ணுக்கு கீழே பரவி காணப்படும். அதை கட்டுப்படுத்துவதற்காக செயற்கையான முறையில எத்திலீனை நாம பயன்படுத்துறோம். Ethylene hastens the senescence of leaves and flowers. என்ன பண்ணுது? இலைகள் மற்றும் பூக்களினுடைய அந்த உதிர்தலை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த எத்திலீன். எத்திலீன் stimulates formation of abscission zone in leaves, flowers and fruits. This leads to premature shedding. என்ன பண்ணுது? எத்திலீன் வந்து leaves, flowers and fruits இதனுடைய அந்த இலை பகுதியில அல்லது காம்பு பகுதியில் some hormonal secretion எத்திலீன் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது அது leads to premature shedding. premature மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே, டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே விழுகிறத வந்து premature shedding. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எத்திலீனை யூஸ் பண்றோம். எத்திலீன்ஸ் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் buds, seeds and storage organs. எத்திலீனை ஆர்டிஃபிஷியலா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா break the dormancy of buds. budsனா தெரியும். budsங்கிறது என்னன்னு சொல்றோம்? நாம நுனி முட்டு அல்லது கோண முட்டு அப்படின்னு சொல்றோம். டெர்மினல் பட் ஆர் லேட்டரல் பட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சீட்ஸ். சீட்ஸ்னா விதைகள். ஸ்டோரேஜ் ஆர்கன்னா சேமிப்பு உறுப்பு. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த செயல் வளரிகளை அல்லது சீட்ஸ் உடைய டார்மன்சி பீரியட், சீட்ஸ் உறக்க நிலையில இருக்கு அப்படின்னா அது நெக்ஸ்ட் குரோ ஆகிறதுக்கான கண்டிஷனை டெவலப் பண்ணக்கூடியது இந்த எத்திலீன். இதை நம்ம ஆர்டிபிஷியலா பயன்படுத்திட்டு இருக்கோம்.